இப்போ நம்ம ஜுனாகத் ஜங்ஷனில் இருக்கோம். ஸோ ஜுனாகத் ஜங்ஷன்லேருந்து நம்ம எங்கே போகிறோம்னா சாசன்கீர் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஜுனாகட்லேருந்து டெல்வடா போகிறதுக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது. அது வந்து என்ன ஸ்பெஷல்னால் அந்த ட்ரெயின் வந்து ப்ராட் கேஜ் கிடையாது, மீட்டர் கேஜ். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிர்வனத்தில் போகும்போது அதுதான் இந்த ட்ரெயினோட ஸ்பெஷலு. இது ஃபுல்லாகவே இன்னும் பழமை மாறாமல் அந்த நம்ம ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னால் பார்த்துருப்போம் இல்லையா ட்ரெயின். இந்த ஜென்ரேஷன்லாம் அந்த ட்ரெயின் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி ஓடின ட்ரெயின் தான் இந்த ட்ரெயின் இன்னும் இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்து சாசன்கீர் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். ஸோ சாசன்கீர் இடத்துக்கு போகிறோம்னா ஆசியாட்டிக் லைனுடைய ஜங்கிள் சஃபாரிக்கு நம்ம போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ட்ரெயினில் போனோம்னா சூப்பரான ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி இந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம வந்து சாசன்கீருக்கு பயணப்பட போகிறோம். போகிற வழியில் சப்போஸ் நமக்கு வந்து லக் இருந்துச்சுன்னா காட்டில் வந்து சிங்கங்கள் உலாவுறதை கூட நம்ம வந்து சர்வசாதாரணமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க போய் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முந்தானேத்து நம்ம வந்தோம் இல்லையா, சோம்நாத்லேருந்து வேராவல்லேருந்து நம்ம வந்து ஜுனாகட் வர்றதுக்காக அந்த ட்ரெயின் தான் இப்போ இந்த டயத்துக்கு வந்துருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா இதே ட்ரெயினில் தான் நம்மளும் காலையில் வந்து இறங்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கி 5ஆம் தேதி ஆகுது. நம்ம சாசன்கீர் போகிறதுக்கு நமக்கு திரும்ப இதே ஜுனாகட் ஸ்டேஷன்லேருந்து டெல்வடா போகிற ஸ்டேஷனுக்கு போகிற ஒரு பேசஞ்சர் ட்ரெயின். இப்போ நம்ம போகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா அது வந்து மீட்டர் கேஜ் அப்படிங்கிறதுனால அதை கொண்டு போய் தனியாக ஒரு பிளாட்ஃபார்மில் வச்சுருக்காங்க. இது வந்து மீட்டர் கேஜ் அப்படிங்கிறதுனால இது வந்து தனியாக இருக்குது. ஸோ வாங்க போய் ஏறலாம். இதுதான் ஜுனாகட்லேருந்து டெல்வடா போகிற பேசஞ்சர் மீட்டர் கேஜ் ட்ரெயின். இப்போ நான் ஜுனாகத்லேருந்து டெல்வடா போகிற ட்ரெயினில் நம்ம வந்து சாசன்கீரில் இறங்க போகிறோம். ஸோ சாசன்கீரில் எதுக்கு இறங்க போகிறோம்னா நம்ம வந்து ஆசியாட்டிக் லைனை வந்து பார்க்குறதுக்காக நம்ம போகிறோம். இந்த ஸ்டேஷனில் வந்து ஆசியாட்டிக் லைன் சாசன்கீரில் இறங்கணும்னா அங்கேருந்து நான் பக்கம்தான். ஸோ இந்த ட்ரெயினில் என்ன சிறப்புனா இது ஒன்றும் மீட்டர் கேஜாகவே இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த ட்ரெயின். அதோட இன்னொன்று சிறப்பு என்னென்னா இந்த ட்ரெயின் வந்து ஃபுல்லாக வந்து கிர் ஃபாரஸ்ட்டில் போகுது. ஃபுல்லாகவே கிர் ஜங்கிளில் தான் இந்த ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆக போகுது. போகிற வழி ஃபுல்லாகவே வந்து காடு. ஸோ நம்ம வந்து ட்ரெயினில் போகும்போதே சில நேரங்களில் நமக்கு லக் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சிங்கங்களை கூட பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம போய் பார்ப்போம் போகிற வழியில் நமக்கு சிங்கம் தெரியுதா இல்லை எதுவுமே வெறும் காடு மட்டும் தான் தெரியுதான்னு. ஸோ வாங்க போகலாம். இந்த ஜுனாகத்தில் பார்த்தோம்னா ஜுனாகத்தில் மட்டும் இல்லை, இந்த குஜராத்லேயே பார்த்தோம்னா வெயிலும் பயங்கரமாக அடிக்குது. இப்போ குளிரும் பயங்கரமாக இருக்குது. குளிர் பார்த்திங்கன்னா காலையிலலாம் பார்த்திங்கன்னா 16 டிகிரி 18 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதே இது மத்தியானம் ஆக ஆக பார்த்திங்கன்னா 32 டிகிரி செல்சியஸ். திரும்பவும் சாயங்காலம் ஆக ஆக பார்த்திங்கன்னா திரும்பவும் 18 டிகிரி செல்சியஸில் வந்துடுது. ஸோ ட்ரெயின் போகிறதுக்கான சவுண்ட் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ட்ரெயின் கிடையாது, அது சோமநாத்லேருந்து வெராவல்லேருந்து ராஜ்கோட் போகிற பேசஞ்சர் ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினில் தான் வந்தோம். ஸோ அந்த ட்ரெயின் கிளம்பி போய்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து சாசன்கீரில் இந்த ட்ரெயினில் போகிறோம். நம்ம ஒரு 40 வருஷங்களுக்கு முன்னாடி பிரயாணம் பண்ண அந்த ட்ரெயின் தான் இதுவும். ஸோ உள்ளே போய் இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சிறு வயது ஞாபகங்கள்லாம் இப்போ வரும். இப்போ இருக்கிற 90 கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் இந்த ட்ரெயின்லாம் வந்து பரிச்சயமே இருக்காது, அது பார்த்துருக்கவும் மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களாம் இந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணாங்கன்னா ரொம்ப அமேசிங்கான ஒரு ஃபீல் இருக்கும். ரெண்டாவது இந்த ட்ரெயின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன ஸ்பெஷல்னால் இந்த ட்ரெயினில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜங்கிளில் தான் போகுது. நம்ம வந்து போகிற இடம் பார்த்திங்கன்னா சாசன்கீர் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். சாசன்கீர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜங்கிள் சஃபாரி போகிறோம். ஸோ நம்ம ரோட்வேலேயே நம்ம வந்து சாசன்கீர் போகலாம். இங்கேருந்து ஜுனாகத்லேருந்து பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் தான். ஸோ இந்த ட்ரெயினும் அதே டிஸ்டன்ஸ் தான், 70 கிலோமீட்டர். இங்கேருந்து ஒரு 2.5 ஹவர்ஸ் வந்து இந்த ட்ரெயின் வந்து சாசன்கீருக்கு போகிறதுக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேசஞ்சர் ட்ரெயின்கிறதுனால அந்த காட்டு பகுதியில் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஜங்கிள் பகுதியில் இருக்க பழங்குடி மக்கள், அந்த காட்டுப்பகுதியில் வசிக்கிற மக்கள், அங்கே இருக்கிற மக்களுக்காகவே இந்த ட்ரெயின் இன்னும் வந்து செயல்பாட்டில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியன் ரயில்வேயோட சர்வீஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறது தெரியுது.
ட்ரெயின் இன்ஜின்லாம் செட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ 7:20க்கு இந்த ட்ரெயின் வந்து டெல்வடாவை நோக்கி போக போகுது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் கேஜ் ட்ரெயின். இந்த டெல்வடா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டையூ பக்கத்துலேயே இந்த டெல்வடா அப்படிங்கிறது போய் இந்த ஸ்டேஷன் வந்து இருக்குது. ஏன்னா இங்கே ஜுனாகட்லேருந்து டெல்வடா போகும்போது நம்ம அங்கேருந்து டையூ பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தான். ஸோ நம்ம வந்து ஜுனாகத்லேருந்து நம்ம வந்து டையூ போகிறது கூட இந்த ட்ரெயினை வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காட்டுக்குள்ளே போகிறதுனால இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணலாம். ஸோ வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம போய் ஏறிடுவோம். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்டாக 7:20க்கு இந்த ட்ரெயின் நம்ம வந்து டெல்வடா நோக்கி போகும்போது நம்ம இறங்குற ஸ்டேஷன் வந்து சாசன் கிர். ஃபுல்லாக நல்லா விடிஞ்சிருச்சு. ட்ரெயின் கரெக்டாக இன்னும் இந்த கிளம்புறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ ட்ரெயினை ஃபுல்லாக வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிளம்புனா இங்கேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஃபுல் ஜேர்னி வந்து பக்கவாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபுல்லாக கிர்வனத்தில் தான் நம்ம வந்து இப்போ பிரயாணம் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஜங்கிள். ஸோ ஜங்கிளில் வந்து நம்ம ஜீப்பில் சஃபாரி பண்ணிட்டு இல்லையா, ஜங்கிளில் ட்ரெயின் சஃபாரி, ஜங்கிள் ட்ரெயின் சஃபாரி கிளம்புறோம். ட்ரெயின் கிளம்ப போகுது. கார்டு வந்து குடியாசிச்சிட்டாரு. ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. ஸ்பீடாகவே தான் போகுது. ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டர் கேஜ் ட்ரெயினில் ஏறி. ஸோ ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு வந்து இந்த பேசஞ்சர் ட்ரெயினில், அதுவும் மீட்டர் கேஜ் பழமையான ட்ரெயினில் போகிறது. தெரிஞ்ச சின்ன வயசில் போனதோட சரி தான். ஃபுல்லாகவே ப்ராட் கேஜ் ஆனோடனே நம்ம இந்த மாதிரி ட்ரெயினில் போக முடியல.
இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் வந்திருக்கு. ஸ்டேஷன் டொரானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன். ஸோ சின்ன ஒரு ஓலை குடிசை தான் வந்து ஸ்டேஷனே. செம்ம கூலுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏதோ ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி இருக்குது குளிர். கிட்டத்தட்ட இப்போல்லாம் இருக்கிற டிகிரி பார்த்தீங்கன்னா 16 டிகிரி இருக்கும். அப்படி 12லேருந்து 15 டிகிரிக்குள்ளே இருக்கும் இந்த கிளைமேட். இப்போ அவ்வளோ குளிருது. அதே நேரத்தில் வெயில் அடித்தா நைட் ஆனால் அப்படியே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மத்தியானம் ஆக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் திரும்ப ஈவினிங் ஆக குளிர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம மதுரையில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு இந்த டிசம்பர் மாதம் தான் குளிரும். இங்கேயும் அதே மாதிரி தான். பட் என்னென்னா இதனுடைய குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நார்மலாக இந்த குளிர் தாங்க முடியாதவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க கரெக்டாக அதுக்கான அந்த ஜர்க்கின், வெதர் கோட்லாம் வந்து பக்காவாக வச்சுருந்துருக்கிறது பெஸ்ட்டு. மிஸ்ட்டு அவ்வளோ மிஸ்ட்டு இருக்குது.
இப்போது ஸ்டேஷனில் நின்றுருக்கு ட்ரெயினை. இங்கே வந்து டீ வடை எல்லாம் சாப்பிடலாம். செம்மையாக குளிர். வர வழியில் அவ்வளோ ஃபாக், எவ்வளோ மிஸ்ட்டு வர பார்த்துருவாங்க. இந்த குளிர் கொட்டி சாப்பிட்றது செம்ம அருமையாக இருக்குது. தால் வடை ஒன்று வாங்கியாச்சு. கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நம்ம ட்ரெயின் ஏறுவோம். ஏதோ ஒரு இன்னொரு ட்ரெயின் வருது. இந்த ட்ரெயின் எங்கேருந்து வருது? அங்கே அம்ரேலியிலேருந்து ஜுனாகத் போகுது. எதிர்த்தாப்புல வந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 3 பெட்டி தான் இருக்குது. இந்த 3 பெட்டியிலேருந்து அங்கேருந்து வர்ற பேசஞ்சர்ஸ் வந்து இந்த இடத்துல ட்ரெயின் வந்து இந்த ட்ரெயினில் ஏறுறாங்க. அதுக்காக இந்த ட்ரெயின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த ட்ரெயின் எங்கேருந்து வருது தெரியல. ஜுனாகத் வழியாக அம்ரேலியிலேருந்து வருது இந்த ட்ரெயின் இந்த ஸ்டேஷன் வரைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப கூலிங், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரெயினில் வரும். ஜங்கலுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு ட்ரெயின். ஃபுல்லாக போகிற வழியில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வாக்குடைய இது ரம்மியமான சூழ்நிலை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வர்ற வழியிலே சில வித்தியாசமான ஒரு மான் மாதிரியும் மாடும் சேர்ந்த ஒரு கலப்பு மாதிரியே ஒரு விலங்கு பார்த்தோம். வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ட்ரெயின் கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ போகிற வழியில் வேறு எங்கேயாச்சும் தென்படுமான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த மான் வகை பெரிய கொஞ்சம் மாடு வகை சைஸில் இருக்குது அந்த மான். இதே மாதிரி தான் நம்ம சோம்நாத்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட் பண்ணுற வழியிலையும் காலையில் இதே மாதிரி தான் ஒரு மான் பார்த்தேன்.
ஒரு மாதிரி பழுப்பு நிறத்தில் இருந்தது. அது வந்து நார்மலாக வந்து நான் வேறு எந்த ஜூலையும் நான் பார்த்தது கிடையாது. ஸோ அது வந்து எந்த நிலப்பகுதிக்கே உரியதான ஒரு வித்தியாசமான ஒரு மான்னா இருக்கலாம். சாம்பல் நிறத்தில் இருந்த மான். ஸோ அதே மாதிரி தான் அதனுடைய இதுதான் நினைக்கிறேன் இங்கேயும் பார்த்தது. ஸோ வேறு கேட்க பார்த்தா அது கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ட்ரெயின் வருது பார்த்தீங்கன்னா விசில் அடிப்பாங்க. அங்கே அடுத்த நடுவில் வந்தீங்கன்னா அந்த ரோட்டில் வந்து ஒரு கயிறை மட்டும் கட்டியிருக்காங்க. கயிறை கட்டிட்டு ட்ரெயின் வரும்போது ஒரு விசில் அடித்து அலாட் பண்ணுறது தான் வேலை. டிஃப்ரெண்டாக இது மாதிரி லெவல் கிராசிங்காக வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஜங்கிள்குள்ளே தான் ட்ரெயின் போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயினில் நிறைய பேசஞ்சர்லாம் போகிறாங்க. ஃபுல்லாகவே வந்து இந்த பகுதி மக்கள் வந்து இந்த ட்ரெயினை ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் வந்து ஸ்டார்டிங் ஆகும்போது மட்டும் தான் அந்த கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. போகும்போது ஸ்டேஷனெல்லாம் ஏறுறது இறங்குறது. இப்போ நம்ம வந்து ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின், இன்னொரு ட்ரெயின் வந்தது பார்த்தீங்கன்னா அது வந்து அம்ரேலியிலேருந்து ஒரு ட்ரெயின். ட்ரெயினில் இருக்கிற கார்டெலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பேசஞ்சர்ஸ்லாம் இறங்கிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து வந்து கொடி அசைக்கிறாரு. இந்த ட்ரெயினில் வர்றது வித்தியாசமான அனுபவம் தான். கண்டிப்பாக வந்து நிறையா வந்து இயற்கை காட்சிகள், நிறைய வித்தியாசமான நிலப்பகுதியில் வந்து நம்ம ரசிக்கலாம். எப்படி நான் சொன்ன மாதிரி ராமேஸ்வரம் இந்த மண்டபம் பகுதியை வந்து எப்படி கிராஸ் பண்ணும்போது எப்படி ஒரு ஃபீல் இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இங்கே இருக்குது. மணி 9 மணி ஆயிடுச்சு. இன்னும் வந்து குளிரும் குறைஞ்ச பாடு இல்லை, இருக்கிற ஃபாகும் குறைஞ்ச பாடு இல்லை. அவ்வளோ குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் அவ்வளோ ஃபாக் இருக்குது. ஏதோ கொடைக்கானலில் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது ஃபீல். நான் சொன்ன அந்த அனிமல்ஸ் அங்கே பார்க்க முடியுது. நதி ஓடிக்கிட்டு இருக்கு. லெவல் கிராசிங் வந்தாச்சு. இதான் லெவல் கிராசிங். ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகுது. ஏன்னா வேகமாக போனால் வனவிலங்குகளுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுத்தும், அடிபடுத்தும் அப்படிங்கிறதுனால ட்ரெயினை வந்து கொஞ்சம் மெதுவாகவே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக பக்கா ஜங்கிள்குள்ளே வந்தாச்சு. இப்போ கிர் காட்டுக்குள் ஒரு ரயில் சஃபாரி. எங்கே போர்டு இருக்கீங்களா அனிமல்ஸ் வந்து உழவு பகுதி அப்படின்றது செமையாக இருக்குது காடு.
தோட்டக்காடு செங்காத்து வீசுங்காத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜங்கலுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. இங்கே மான் தெரியுது. தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்திருக்காங்க. நிறையா மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் இந்த ட்ரெயின் வந்து ஜேர்னி நம்ம வந்து சாசன் வரைக்கும் இருக்குது. ஸோ பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட்டில் போயிட்டு இருக்கோம். நம்ம எது பண்ண போகுதில்ல இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடணும். ஸோ அதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour டைம் இருக்குது. இப்போ 9:15 வந்து நம்ம வந்து சாசன்கரை வந்து ரீச் ஆகிடுவோம். பட் இன்னும் வரைக்கும் குளூர் அடிச்சுட்டு தான் இருக்குது. இன்னும் ஃபாக் போயிட்டுருக்கு.
ஃபாக் போயிட்டு கொஞ்சம் கிளியராக இருக்குது வெதர். சாசன்கிர் ஸ்டேஷன் நெருங்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது சாசன்கிருக்கு. இன்னும் ஜங்கிளில் தான் போயிட்டுருக்கு. நம்ம இறங்குறதுக்கு அடுத்தும் ஜங்கிளில் தான் போவோம். நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியானம் இதே டயத்துக்கு மேலே நம்ம சாசன்கிர்லேருந்து நம்ம வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம டெல்வடா போகிறோம். ஸோ அதுக்கடுத்து திரும்பவும் இந்த பயணம் வந்து கண்டினியூ ஆகும் நாளைக்கு. ஸோ நாளைக்கு ட்ரெயின்லேயே தான் நம்ம கண்டினியூ பண்ணி டெல்வடா போகிறோம். டெல்வடா போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா டைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தான். ஸோ நாளைக்கு ஃபுல்லாகவே டைவ் சுற்றுறோம். இதே ட்ரெயினில் போயிட்டு டெல்வடாவில் இறங்கி ஸோ இந்த ஜேர்னி வந்து நாளைக்கு கண்டினியூ ஆக போகுது. ஸோ இப்போ சாசன்கிர் வந்தாச்சு. ஸோ சாசன்கிர் வந்தாச்சு. ஜுனாகத் ஸ்டேஷனில் ஏறி நம்ம இப்போ வந்து சாசன்கிருக்கு வந்தாச்சு. நம்ம சாசன்கிருக்கு வந்து இறங்கியாச்சு ட்ரெயினில். நாளைக்கு திரும்பவும் கிட்டத்தட்ட இதே நேரத்தில் நம்ம வந்து இதே ட்ரெயினில் இப்போ வந்து இறங்கின ட்ரெயின்லேயே நம்ம வந்து டெல்வடா வரைக்கும் போக போகிறோம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே சாசன்கிரியில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.